என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் டிலே ஆகுது, எதனால டிலே ஆகுது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஒர்க்கை அலாட் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஃபண்டை அலாட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்து வயசும் குடிநீர் பிரச்சனை பிரகாரம் கொடுத்துருக்குறீங்க. நாட்டாமங்கலத்தில் வந்து குடிநீர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு அடுத்தது கொடிஞ்சிப்பட்டியில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறீங்க. தாசநாயகம்பட்டியில் ஒன்று இருக்குது, நெய்காரப்பட்டியில் ஒன்று இருக்குது, தும்பல்பட்டியில் ஒன்று இருக்குது, திப்பம்பட்டியில் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது புராணம் ஒன்று இருக்குது. அது பெருமாள் கோவில் கூட்டூரில் இருக்குது. மொத்தம் இவ்வளோ குடிநீர் சம்மந்தப்பட்டமா பெட்டிஷன். குடிநீர் சம்மந்தப்பட்ட பெட்டிஷன் என்ன அப்படின்னா, நிறைய வந்து இந்த மாதிரி குடிநீர் பிரச்சனை வராமல் இருக்கு, பைப் லைன் வராமல் இருக்கு, பிளஸ் வந்து அந்த தண்ணி பிரச்சனை வர்ற பைப் லைன்ல வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி தவறுதலாக பைப் லைன் கீழே போட்டு அவங்க வந்து தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை நிறைய சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்து எல்லாருக்கும் வரத்துக்கும் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து நம்ம போடுறோம். அது போட்டு அத்தனை வீட்டுக்குமே பைப் லைன் கொடுக்க சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிநீருக்கு பைப் லைன் போட சொல்லிருக்கிறோம். அது ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரொபோசல் போட்டிருக்கு. பேலன்ஸ் ப்ரொபோசல் நம்ம போட்டு அதையும் இமீடியட்டாக நிறைவேற்றி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி லைன் வரும் இனிமேல் குடி தண்ணி.